சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டக சனி மூலமாகவும் இப்ப நடந்துகிட்டு இருக்க அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளினை இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இன்னும் 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா புது வருடமானது 2026 பிறக்க போகுது. நிறைய சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த 2025ல நாங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டோம் சாமி, அடுத்து வரக்கூடிய இந்த 2026 அதே மாதிரி கஷ்டமா இருந்துருமோ, இல்ல ஏதாவது கொஞ்சமாவது வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த 2024ம் சரி 25ம் சரி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டாகவே சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகுது. ஏன்னா உங்களுக்கு முதலாவதாக பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஏன்னா அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு இந்த 2026ல ஒட்டுமொத்த பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமாக 2026 உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. என்னதான் உங்களுக்கு இப்ப இந்த அஷ்டம சனி அப்படின்றது நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல திடீர்னு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பணவரவாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதாக இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், எஜுகேஷன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் பெறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடைப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. முதலாவதாக பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. அதாவது பாருங்க, சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா குருவுடைய ராசியில நக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இத்தனை நேரத்துல மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பாத்தீங்கன்னா நல்லது மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2026ல செய்ய போகிறார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இத்தனை நாட்களாக உங்களுக்கு இந்த 2025 காலகட்டங்கள்ல குரு பேச்சோட பலங்கள் கிடைக்காமல் இருந்தது. இப்ப இந்த 2026 தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த 2026ல உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறானா
அவனை பார்க்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராகு பேச்சான ஸ்டார்ட் ஆக போகுது. ராகு பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரருமே தொடை நடுங்குவாங்க. ஐயோ ராகு பயிற்சி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்லயே தான் இருப்பீங்க. ராகு பயிற்சி நிறைய நபர்கள் நினைச்சு வைக்கிற மாதிரி அது ஒரு கெட்ட விஷயமான கிடையாது. அது கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய தொந்தரவு கொடுத்தது இருக்கும். ஆஸ்பத்திரி போவீங்க, 2000 3000 செலவாகும். ஆனா நோய் மட்டும் சரியாகவே ஆகாது. இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகு பயிற்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிருப்பீங்க, எம்இ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஎட் முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது, நாங்களே ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போய் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, வாய்தா மேல வாய்தா போய்கிட்டே இருக்கு. வக்கீலுக்கு தான் ஃபீஸ் நாங்க அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே புரியும். சனி பாபாவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் நம்பரும், சங்கடங்கள் நீக்கம். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தொல்லையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமும் இல்ல உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். வயதும் பாத்தீங்கன்னா 30 35 38 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் இன்று வரைக்குமே திருமணம் அடையாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த 2026ல திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். கடந்த 2 வருடமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய காதல் தோல்விகளை பெரும்பாலும் சந்திச்ச நபர்கள் யாருன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கண்டகசனியோட தாக்கமும் அஷ்டமசனியோட தாக்கமும் இருந்ததுனால ஏதாவது ஒரு காரணத்துல பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது உங்க பேரண்ட்ஸே இந்த காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026 காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. வாழ்க்கை துணையிலிருந்து சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க.
அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்த பத்தி யோசிக்காம ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையுமே கவர்ந்திழுத்தீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிச்சீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. இந்த 2024 பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இதனை கண்டு உங்களுடைய நண்பர்களும், சொந்தக்காரர்களும், குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவரை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த 2026ல இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு.